கர்நாடகாவில் முறைகேடான நில ஒதுக்கீட்டால் 4000 கோடி ரூபாய் இழப்பு என கூறும் பாஜக தரப்பு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வலியுறுத்தியுள்ளது. ஆனால் தன் மீது தவறே இல்லை என சித்தராமையா விளக்கமளித்துள்ளார். முடாவை மையமாக வைத்து என்ன நடக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்பதை சுருக்கித்தான் முடா என்று கூறப்படுகிறது. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் என்பதுதான் அது. அந்த அமைப்பு கர்நாடக மாநிலம் விஜயநகரில் 38,284 சதுரடி நிலத்தை சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு வழங்கியுள்ளது. இந்த இடம் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அரசுக்கு 4000 கோடி ரூபாய் இழப்பு என்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த கருத்தை முன்வைத்துள்ள பாஜகவைச் சேர்ந்த சி.டி. ரவி, அசோகா ஆகியோரும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் சித்தராமையா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சித்தராமையாவிடம் விசாரிப்பதற்கு கர்நாடக மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். கெசரேவில் முடா எடுத்துக்கொண்ட சொத்து மதிப்பு 57 கோடி ரூபாய் என்றும், ஆனால் இழப்பீடாக 16 கோடி ரூபாய் தான் வழங்கினார்கள் என்றும் சித்தராமையா தரப்பு தெரிவித்துள்ளது. இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க, 2021ஆம் ஆண்டு பாஜக அரசு காலத்தில் வழங்கப்பட்ட நிலம் என்றும், நிலம் வழங்கும் முடிவை எடுத்தது முடாதான் என்றும், கெசரே அருகே உள்ள தேவனூரில் இடம் கிடைக்காததால் விஜயநகரில் வழங்கியதாகவும் சித்தராமையா விளக்கமளித்துள்ளார். இதனிடையே சித்தராமையாவின் சட்ட ஆலோசகர்கள் கெசரேவில் உள்ள இடத்தை விட விஜயநகரில் வழங்கிய இடத்தின் மதிப்பு குறைவுதான் என்றும் விளக்கியுள்ளனர். சித்தராமையா அளித்துள்ள விளக்கத்தில் தனது மனைவியின் கெசரே சொத்தை எடுத்ததும் விஜயநகரில் நிலம் கொடுத்ததும் 2021ஆம் ஆண்டிலிருந்த பாஜக தான் என்றார். மேலும் தனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்தை தொடர்புபடுத்தி பேசுவதாகவும், உண்மையில் அந்த இடத்தால் இழப்புதான் ஏற்பட்டது என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.